Today, our topic is Tools for Genetic Engineering, Restriction Enzyme, Principles and Processes of Biotechnology, Unit 8, Chapter 4 in Botany. So, Tools for Genetic Engineering. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எல்லாம் படித்தோம். அங்கேயே நம்ம சில என்சைம்ஸை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ், லிகேசஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில். ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது, பேசிக் டூல்ஸ். அந்த பேசிக் டூல்ஸ் என்னென்னா என்சைம்ஸ், வெக்டார்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். இப்போ நாம் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ். அதுலேயும் முக்கியமாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன என்சைம்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டிஎன்ஏ லிகேசஸ், ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேசஸ், இந்த 3 என்சைம்ஸ் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய ரோலை செஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் ஃபவுண்டேஷன் போட்டாங்க. இந்த என்சைம்ஸ் எல்லாம் தான் எதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க? ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வரத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பற்றி பார்க்கலாம். The 2 enzymes responsible for restricting the growth of bacteriophage in Escherichia coli were isolated in the year 1963. இப்போது ஈகோலை என்ற ஒரு பாக்டீரியாவில் 2 என்சைம்ஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த 2 என்சைம்ஸ் ஒரு பாக்டீரியோஃபேஜ், அதாவது பாக்டீரியோஃபேஜ்னா வைரஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுற அந்த வைரஸ்க்கு பேர் தான் பாக்டீரியோஃபேஜ். அப்படி அட்டாக் பண்ணும்போது, ஈகோலை பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும்போது அந்த வைரஸால் வளர முடியல. ஏன்னா அதோட க்ரோத் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, தடைப்பட்டிருக்கு. அது தடை செஞ்சது யார்? 2 என்சைம். எதில் இருந்தது? ஈகோலை பாக்டீரியாவில். எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1963. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகோலையில் 2 என்சைம்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வருஷம்? 1963. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நீட்லேயும் கேட்பாங்க. அந்த 2 என்சைம்ஸில் one was the enzyme which added methyl groups to DNA while the other cut DNA. ஸோ ஒன்று ஒரு என்சைனோட வேலை என்னென்னா மெத்தில் குரூப்னா CH3 குரூப், மெத்தில் குரூப் டிஎன்ஏவோட ஆட் பண்ண விடுது. அண்ட் இன்னொரு என்சைனோட வேலை என்னென்னா டிஎன்ஏவை கட் பண்ணுது. ஸோ 2 என்சைம் கண்டுபிடிச்சாங்க. ஒன்று மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணுது டிஎன்ஏவோட, இன்னொன்று டிஎன்ஏவை கட் பண்ணுது. The later was called as ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். அதாவது அந்த கட் பண்ணுற டிஎன்ஏன்னு சொன்னோன்னா டிஎன்ஏவை கட் பண்ணுற என்சைம்க்கு என்ன பேர் வச்சாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். A restriction enzyme or restriction endonuclease is an enzyme that cleaves the DNA into fragments at or near the specific recognition sites within the molecule known as restriction sites. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோ இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸோ எங்கே கட் பண்ணுதுன்னா டிஎன்ஏவை கட் பண்ணி என்னவா மாற்றுது? சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக மாற்றுது. எங்கே கட் பண்ணுது? எந்த இடத்துல கட் பண்ணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் சைட்டை கண்டுபிடிச்சி கட் பண்ணுது. அப்படி கண்டுபிடிக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் சைட் அந்த மாலிகுலில் கண்டுபிடிக்குது இல்லையா, அந்த சைட்டுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஏன்னா அங்கே தான் வேலை செய்து, கண்டுபிடிச்சி அங்கே தான் கட் பண்ண போகுது. அதனால் அது என்னன்னு சொல்கிறோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிஎன்ஏவை கட் பண்ணுது. எப்படி கட் பண்ணுது? ஸ்பீசஸாக கட் பண்ணுது. அந்த ஸ்பீசஸாக கட் பண்ணுறதுக்கு அது ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸை கண்டுபிடிச்ச பிறகு தான் அது கட் பண்ண வேலை செய்யுது. அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு என்ன பேர்? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிக்கிறதுனால அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு வச்சுக்கலாம். Based on their mode of action, restriction enzymes are classified into exonucleases and endonucleases. அவங்க செய்கிற வேலையை வச்சு, ஆக்ஷன்னா என்ன? அவங்க இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒருத்தர் சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் வாலுத்தனமாக இருப்பாங்க. அப்போ அந்த வாலுத்தனமாக இருக்கிற பையனை என்னன்னு சொல்லுவாங்க? எல்லாருமே அடங்காதவன். காமாக இருக்கிறவனை நல்ல பையன் சொல்லுவாங்க.
ஸோ அதோட அவங்க செய்கிற வேலையை வச்சு ஆக்ஷன். அதே மாதிரி இந்த என்சைம் செய்கிற வேலையை வச்சு 2 டைப்பாக பிரிக்கலாம். எக்ஸோநியூக்ளியேசஸ் அண்ட் எண்டோநியூக்ளியேசஸ். எக்ஸோநியூக்ளியேசஸ், எக்ஸோன்னா வெளிப்புறத்தில், டிஎன்ஏயோட வெளிப்புறத்தில், அதாவது எண்டில் வேலை செய்யும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிமூவ்ஸ் த நியூக்ளியோடைட்ஸ் at the end of the DNA. இப்போ இங்கே பாருங்கள், exonucleases are the enzymes which removes the nucleotides one at a time from the end of the DNA molecule. So exonucleasesனா நியூக்ளியோடைட்ஸை ஒரே டைமில் நிறைய நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. எங்கேருந்து எக்ஸோன்றதுனால வெளி, அதாவது எண்டு ரீஜனில் இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற எண்டு ரீஜனில் இருக்கிற நியூக்ளியோடைட்ஸை அட் அ டைம்லேயே நிறைய நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமூவல் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏவோட எண்டில் நியூக்ளியோடைட்ஸை ரிமூவ் பண்ணுறது யாரோட வேலை? எக்ஸோ நியூக்ளியஸோட வேலை. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் வந்து பால் 31, எக்ஸோநியூக்ளியஸ் 3. ஓகேவா? இது 1 மார்க்கில் கேட்பாங்க. பால் 31ம் எக்ஸோநியூக்ளியஸ் 3யும் எதுக்கு எக்ஸாம்பிள்? எக்ஸோநியூக்ளியேசஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம எண்டோநியூக்ளியேசஸ் பார்க்கலாம். எண்டோன்னாவே என்ன? உள்ள. அப்போது ஃபாஸ்பேட் டைஎஸ்டர் பாண்ட், உள்ளே இருக்கிற ஃபாஸ்பேட் டைஎஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த எண்டோநியூக்ளியேசஸ் ஹெல்ப் பண்ணுது டிஎன்ஏல. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். Endonucleases are the enzymes which breaks the internal phosphodiester bonds within a DNA molecule. ஸோ ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல்குள்ள ஃபாஸ்பேட் டைஎஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த என்சைமுக்கு பேர் என்ன? எண்டோநியூக்ளியேசஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோநியூக்ளியேசஸ் வந்து HIND2, EcoRI, PVAL, BAMHI, TACI. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் 2 வகைப்படுது. எதை பேஸ் பண்ணி? மோட் ஆஃப் ஆக்ஷன். எக்ஸோநியூக்ளியேசஸ், எண்டோநியூக்ளியேசஸ். எக்ஸோநியூக்ளியேசஸ்னா வெளியில் அட் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளியோடைட்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் ரிமூவ் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? பால் 31, எக்ஸோநியூக்ளியேசஸ் 3. அண்ட் எண்டோநியூக்ளியேசஸோட வேலை என்ன? பிரேக் த இன்டர்னல், அதாவது பிரேக் த இன்டர்னல் ஃபாஸ்பேட் டைஎஸ்டர் பாண்ட் இன் டிஎன்ஏ மாலிக்யூல். அப்படி நடந்ததுன்னா எக்ஸோன்னா அவுட்டரில், எண்டில், எண்டோன்னா இன்னரில். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோநியூக்ளியேசஸ் வந்து HIND3, EcoRI, PVAL, BAMHI, TACI. ஸோ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள். இது 1 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், நீட் எக்ஸாம்லையும் கேட்கலாம் இந்த போர்ஷன்லேருந்து. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் molecular scissors. So the restriction endonucleases are called as molecular scissors. என்ன மாலிகுல்ஸ்னா இந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற நைட்ரஜன் பேசஸ், நியூக்ளியோடைட், நியூக்ளியோசைட்ஸை கட் பண்ணுது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் வந்து கட்டுன்னா நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்? கட் பண்ணுறதுக்கு சிசரை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இங்கே இந்த என்சைமும் போயிட்டு மாலிக்யூல்ஸ், டிஎன்ஏல இருக்கிற மாலிக்யூல்ஸை கட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து molecular scissors வந்தது. These act as foundation of recombinant DNA technology. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இந்த என்சைம்ஸ் தான் ஃபவுண்டேஷன் போட்டது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் போட்டதே இந்த என்சைம் தான், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் தான். These enzymes exist in many bacteria where they function as a part of their defense mechanism called ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 2 என்சைமும் எங்கேருந்து வந்தது? பாக்டீரியா. ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாக்டீரியாவை காப்பாற்றுற ஒரு இதுவாகவும் இருக்குது. ஏன்னா இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ற வைரஸ் வந்து பாக்டீரியாவை தாக்கும்போது அந்த பாக்டீரியா ஃபேஜ் வேலை செய்ய விடாமல் தடுக்குது இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு என்ன பேருன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டமாகவும் இருக்குது. ஒரு இடத்துல காப்பாற்றுது, ஒரு இடத்துல தன்னோட மாற்றிக்கிட்டு இன்னொரு என்சைனோட சேர்ந்து வேலை செய்யவும் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன? இந்த என்சைனோட பேர் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். There are 3 main classes of restriction endonucleases. ஸோ இந்த எண்டோநியூக்ளியஸஸில் 3 main classes இருக்குது. Type 1, Type 2, Type 3, which differ slightly by their mode of action. இந்த 3 Type 1, Type 2, Type 3 வந்து அவங்களோட ஆக்ஷனில்
கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. Only type 2 enzyme is preferred for use in recombinant DNA technology as they recognize and cut the DNA within a specific sequence typically consists of 4 to 8 base pairs. இப்போ டைப் 2 தான் RDNA டெக்னாலஜியில் வேலை செய்து. வெறும் ஒன்லி டைப் 2, இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நீட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. டைப் 2 என்சைம் மட்டும்தான் RDNA டெக்னாலஜியில் வேலை செய்யுது. ஏன்னா இதுதான் கரெக்டாக டிஎன்ஏல எங்கே கட் பண்ணணுமோ அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த இடத்த கண்டுபிடிக்குது. அப்போ இது எவ்வளோ சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னா 4 to 8 பேஸ் பேர்ஸ் 4 to 8 பேஸ் பேர்ஸ் உள்ள சீக்வன்ஸை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அந்த இடத்த கட் பண்ண முடியும். The restriction enzyme hint to always cut the DNA molecules at a point of recognizing a specific sequence of 6 base pairs. இப்போ hint to வந்து எங்கே கட் பண்ண முடியும்னா 6 பேஸ் பேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 பேஸ் பேர் வர இடத்துல தான் அது கட் ஆகும். அது அந்த வேலையை செய்யும், கட் பண்ணுற வேலையை செய்யும். ஆனால் டைப் 2 என்சைம் வந்து 4 to 8 பேஸ் பேர்ஸ் இருந்தாவே கட் பண்ணிடும். ஆனால் hint to என்சைம் வந்து 6 பேஸ் பேர் உள்ள சீக்வன்ஸ் வரும்போது தான் கட் ஆகும். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வரதை கண்டுபிடிக்குது இல்லையா, அந்த கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா ரெக்கக்னைசேஷன் சீக்வன்ஸ். Today, more than 900 restriction enzymes have been isolated from over 230 strains of bacteria with different recognition sequence. So 900 restriction enzymes கண்டுபிடிச்சிருக்காங்களாம் and 230 strains of bacteria இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாக்டீரியாவில் டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தட் இஸ் ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு வரையும் 900க்கும் மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுலேருந்து 230 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாலேருந்து. அப்புறமா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸும் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் 1 மார்க்கில் கேட்கலாம். எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இதுவரையும் இருக்குது, 900க்கு மேலே இருக்குது. அப்புறமா 230 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது பாக்டீரியாவில். அப்புறமா டிஃப்ரெண்ட் ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டேபிள், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைனோட இது வந்து ALU1 ஆர்த்ரோபாக்டர் லுட்டியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து 5' இருந்து இந்த பக்கம் 5' இருக்கிறது, இங்கே கீழே இருக்கிற 5' சேமாக இருக்குன்னு பாருங்கள், AGCT. இந்த பக்கம் 5' இருந்து பாருங்கள் AGCT 3'. ஸோ இப்போ இங்கே எங்கே கட் ஆகும்னா இந்த நடுவில் கட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நடுவில் கட் ஆச்சுன்னா அப்போ என்ன எண்டை கொடுக்கும், பிளண்ட் எண்ட்ஸை கொடுக்கும். BAMHI Bacillus amyloliquefaciens இங்கே 5' GATCC 3'. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து படிக்கிறேன் நான் 5' GATCC 3'. ஸோ இப்போ இது கட்டிங் வந்து இந்த இடத்துலையும் நடக்குது. அதனால தான் அந்த டேஷ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்லாஷு, அது கட்டிங். ஸோ அந்த கட்டிங் நடக்கிறதுனால இது எந்த மாதிரி எண்ட்ஸை கொடுக்குது, ஸ்டிக்கி எண்ட்ஸை கொடுக்குது. அண்ட் ECORI எக்ஸ்கிரீஷியா கோலை. ஸோ 5' GAATTC 3' and 5' GATCC 3'. ஸோ இங்கேயும் என்ன வருது, ஸ்டிக்கி எண்ட்ஸை தான் கொடுக்குறாங்க. அண்ட் HEME3 தட் இஸ் HEME3 ஹீமோஃபில்லஸ் எஜிப்டிகஸ், இவங்களும் இதே டைரக்ஷனில் தான் 5' GGCC 3' and 5' GGCC. இது வந்து நடுவில் கட் ஆகிறதுனால இது என்னது, பிளண்ட் எண்ட்ஸை கொடுக்குது. HIND3 ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 5' AAGCTT 3'. அப்புறம் இந்த டைரக்ஷனில் 5' AAGCTT 3'. ஸோ அப்போ இங்கே என்ன கட்டிங் நடக்குது, இந்த கட்டிங் இந்த இடத்துலையும் அண்ட் இந்த இடத்துலையும் ஸ்லாஷ் போட்டிருக்கிறதுனால
ஸ்டிக்கி எண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதிலேருந்து 1 மார்க் கேட்கலாம் உங்களுக்கு. ஈகோ ஆரை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த மாதிரி 1 மார்க் கேட்கலாம். அது நீட்லேயும் கேட்கலாம், இல்லை உங்களோட போர்டு எக்ஸாம்லேயும் கேட்கலாம். So the sequence is referred to as restriction site and is generally palindromic, which means the sequence in both DNA strands at this site read same in 3 dash, that is 5 dash to 3 dash. Sorry, இங்க தப்பா சொல்லிட்டேன், 3 dash to 5 dash ன்னு சொல்லிட்டேன், அது தப்பு. 5 dash to 3 dash direction and in the 3 dash to 5 dash direction அப்படி நடக்கும். ஸோ இங்கே கூட பாருங்கள், இந்த 5 dash நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு 5 dashலேருந்து இப்படியும் படித்தேன்னா அது பாலிண்ட்ரோமிக், அதாவது இந்த பக்கம் 5 dashல இருக்கிறது இந்த பக்கத்தில் இருந்து 5 dashக்கு வருது, 5 dashலேருந்து இந்த சைடு வருது. ஸோ இதிலேருந்து இப்படி போகுது, திரும்பி ரிவர்ஸ் ஆகி திரும்பி வருது. இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் இல்லை பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு மலையாளம் இப்படி எழுதினாலும் மலையாளம், ரிவர்ஸில் எழுதினாலும் அதே ஸ்பெல்லிங் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை தான் 5 dashலேருந்து, தட் இஸ் 5 dash to 3 dash அண்ட் 3 dash to 5 dashல இருக்கும். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கோ அது ரிவர்ஸில் திரும்பி இப்படி வரும். ஸோ அதுதான் என்னது பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இல்லைன்னா பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A symmetrical repeated sequence in DNA strands 5 dash to 3 dash. இப்போ பாருங்கள் 5 dashல C A T T A T A T A A T G 3 dash. இப்போ இந்த பக்கத்தில் இருந்து படிக்கிறேன் 5 C, இங்கே இருக்கா C, இங்கே இருக்கு, இங்கே C. ஓகேவா? நெக்ஸ்ட் A T T A T A T A A T G 3 dash. ஸோ இந்த டைரக்ஷனில் போயிருக்கு. That the sequence of the base pair in the reverse direction when compared to the first sequence. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்ததுன்னா அதுதான் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் ஆர் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். இது 1 மார்க் இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. So restriction endonucleases are named by a standard procedure. எப்படி இது பேர் வைக்கிறாங்க நம்ம இங்கே கூட பார்த்துருக்கலாம்ல. ஸோ இந்த இடத்துல இது என்னடா ALU1 BAM HE ஈகோ RI HIND 3 HEAM 3 இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இப்போது? So the first letter of the enzyme indicates the genus name, followed by the first two letters of the species, then comes the strain of the organism, and finally a Roman numeral indicating the order of the discovery. For example, ECO RI1. So the E represents in this, the E represents the Escherichia coli, this is the genus name, and this represents, that is E represents Escherichia coli, and Co, that is the coli is the species name, in that the first 2 letters, and the strain RY, in that R represents the strain, and first endonucleases, this was the first one to discovered. So that means the Roman letter I represents the first. Okay, the exact kind of cleavage produced by a restriction enzyme is important in the design of a gene cloning experiment. ஸோ எந்த இடத்துல கட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி, அந்த ஜீனை தான் நம்ம க்ளோன் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் cleaves both the strands of DNA through the center, resulting in blunt or fleshy ends. So these are known as symmetric ends, cuts, symmetric cuts. இப்போது இது வந்து இங்கே இருக்கா. ஸோ இந்த யாரோ மார்க் என்ன சொல்லுது, இந்த மிடில் கட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ மிடில் கட் பண்ணால் blunt ends இல்லைன்னா flesh ends. ஸோ அதனால் flesh ends. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், சிமெட்ரிக் கட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம் enzymes cut in a way producing protruding and recessed end, protruding or recessed end, known as sticky or cohesive ends. Such cuts are called staggered or asymmetric cuts.
ஸோ இந்த மாதிரி கட்ஸ், இது வந்து ஃப்ளஷி கட்ஸ் வந்து சிமெட்ரிக் கட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் இந்த இடத்துலையும் கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியான ஈஸியாக போய் ஆட் ஆகிடும் இன்னொரு டிஎன்ஏவோட. ஓகேவா? ஸோ இப்போ ஏன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிதுன்னா, டிஎன்ஏ ஸ்டாண்ட் கிடச்சுன்னா ஈஸியாக ஆட் ஆகிடும். ஸோ அப்படி கட் ஆகும்போது இதுக்கு பேர் வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் கொஹசிவ் எண்ட்ஸ். அதாவது ஸ்டிக்கின்னாவே என்னது, கம்மு மாதிரி சீக்கிரமாக போய் ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ இதனால் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஸ்டாகர்ட் கட்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸ்டாகர்ட் கட்ஸ் ஆர் ஸ்டிக்கி, அந்த ஸ்டாகர்ட் கட்ஸ் ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ் அண்ட் பேர் வச்சாங்க. ஸோ 2 இது இருக்குது. நடுவில் கட் ஆச்சுன்னா பிளண்ட் எண்ட்ஸ், இவங்களுக்கு என்ன பேர், சிமெட்ரிக் கட். அதுவே அதாவது கொஹசிவ் ஆர் ஸ்டிக்கி எண்ட்ஸை உருவாக்குனாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஏசிமெட்ரிக் கட்ஸ் ஆர் ஸ்டாகர்ட் கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சயின்ஸ் ஈஸி டெக் சேனலுக்கு.